வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்ப உலகமே வியக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு மிக மிக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருந்தாரு. பாம்பன் புதிய பாலம், செங்குத்து தூக்கு பாலம், வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு உலகமே பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி ரொம்பவே ஸ்பெஷலான இந்த புதிய பாம்பன் பாலத்தோட சிறப்புகள் என்ன? இது ஏன் இவ்ளோ சிறப்புமிக்கதா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. 1870ஸ்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களோட கடல்வழி பயணத்தையும், ட்ரேடையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இந்த பிராமன் பிரிட்ஜோட வேலைகள ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க 1870ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே, அதோட வேலைகள முடிக்க கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1914ல தான் மக்களோட பயன்பாட்டுக்கு முதல் முறையா இந்த பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. சென்னை எக்மோர்ல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போன ட்ரெயின் தான் இந்த பாம்பன் பிரிட்ஜோட முதல் ரயில் பயணமா இருந்தது. அப்படி 1914ல ஸ்டார்ட் ஆன இந்த பாம்பன் பிரிட்ஜோட வரலாறு அப்படின்றது கிட்டத்தட்ட 100 வருடங்கள் தாண்டியும் இப்ப வரைக்கும் நிலைச்சு நின்னுட்டு இருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பன் பிரிட்ஜோட வீக்கன் ரொம்பவே வீக்கன் ஆயிடுச்சு. பல 100 வருடங்களை தாண்டி அது இருக்கனால அதோட வலிமை தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்றனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஒரு 545 கோடி செலவுல புதிய பாம்பன் பாலத்தை கட்டுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி கட்டின முதல் செங்குத்து தூக்கு பாலம், அதாவது வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜான பாம்பன் பாலத்தை தான் புதிய பாம்பன் பாலத்தை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஏசியால முதல் முறையான இருக்கக்கூடிய செங்குத்து தூக்கு பாலமா இருந்தாலும் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு தமிழர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமை மிக்க ஒரு விஷயமா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த செங்குத்து தூக்கு பாலத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நீளம் அப்படின்றது 2.08 மீட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம 6 மீட்டர் உயரம், கடல் மட்டத்துல இருந்து 6 மீட்டர் உயரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்கு. 333 கான்கிரீட் அடித்தடங்களையும், 99 தூண்களையும், 102 கனெக்டிங் கார்டர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாம்பன் பாலத்துல, புதிய பாம்பன் பிரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா சிறப்பம்சங்களா இருக்கு. இந்த வெர்டிக்கல் பிரிட்ஜோட ஃபீச்சர்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 27 மீட்டர் உயரமும் 77 மீட்டர் நீளமும் இருக்கக்கூடியது தான் இந்த செங்குத்து தூக்கு பாலம். இந்த செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்றது 17 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ண முடியும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாம்பன் பாலம் இப்படி இருக்கக்கூடிய பாம்பன் பாலம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா விரிவடையும். அப்படிதான் அதுக்கு நடுவில் தான் கப்பல்கள், படகுகள் எல்லாமே டிராவல் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய செங்குத்து தூக்கு பாலம் அப்படின்றது வெர்டிக்கல், அது சொல்லும் போதே தெரியும். இப்படி லிஃப்ட் ஆகும். அதாவது நம்ம லிஃப்ட் நார்மலா ஒரு பில்டிங்ல எப்படி லிஃப்ட் இப்படி மூவ் ஆகுமோ அதே மாதிரி ஃபீச்சர் தான் இப்ப இருக்கக்கூடிய புதிய செங்குத்து தூக்கு பாலத்தோட ஃபீச்சர்ஸாவுமே இருக்கு. இப்படி லிஃப்ட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 680 டன் எடையுள்ள அந்த பில்லர்ஸ்ல அந்த ஒரு மோட்டார்ஸ் மூலியமா ஹைட்ராலிக் லிஃப்ட் மெத்தட் மூலியமா தான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ் மூவ் ஆகும். பழைய தூக்கு பாலத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, சிசர் டைப்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர் அப்படின்றது மக்கள் பாத்தீங்கன்னா கையால பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை லிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி லிஃப்ட் பண்றதுக்கு, அதை தூக்கறதுக்கு மட்டுமே 30 நிமிஷம், அதை இறக்கறதுக்கு 20 நிமிஷம் அப்படின்னு டைம் கன்சம்ஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்தது. அந்த டைம் அப்படின்றது, அந்த டைம் கன்சம்ஷன் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலத்துல பாத்தீங்கன்னா 5.5 நிமிஷத்துல அந்த லிஃப்ட் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்க முடியும். ரொம்பவே ஈஸி ஆக்சசபிளா, மேனுவல் பவர் இல்லாம, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டா மாத்தி கம்ப்யூட்டர்ல இருந்து அதை ஆக்சஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா லிஃப்ட் பண்ணி இறக்க முடியும். இதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கட்டியிருக்கக்கூடிய அந்த பாம்பன் பிரிட்ஜ்லயே 2 மாடி பில்டிங்ல இதுக்கான ஆப்ரேட்டிங் ரூமும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ரூமு, எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் வைக்கிறதுக்கான ரூம் அப்படின்னு எல்லாமே ரொம்ப பக்காவான ஃபீச்சர்ஸ்ல தான் இது ரொம்பவே ஆர்கனைஸ்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா பொதுவாவே கடல் பக்கத்துல இருக்கும் அப்படின்னா ஈஸியா துருப்பிடிச்சிரும், அங்க இருக்கக்கூடிய உப்பு காத்து அப்படின்றனால. இப்படி இருக்கக்கூடிய உப்பு காத்து அப்படின்றது ரஸ்தாகறதுக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது, பாம்பன் பாலத்துல இருக்கக்கூடிய கடல் பகுதி அதை விட பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான
அதிகமான நேரத்துல அதாவது ஈஸியா வந்து ரஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ். அதனால தான் இப்ப புதுசா கட்டியிருக்கக்கூடிய பாம்பன் பாலத்துல ஈஸியா வந்து துருப்பிடிக்க கூடாது அப்படின்னு மல்டி லேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நவீன முறையில நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியா வந்து துருப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஸ்பெஷல் பெயிண்ட்ஸையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பழைய பாம்பன் பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து துருப்பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்றனால. புதிய பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷம் வரைக்கும் வந்து ரஸ்ட் ஆகாத மாரியும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையுமே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்ட் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் இந்த ஒரு புதிய பாம்பன் பிரிட்ஜ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பழைய பாம்பன் பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறதுக்கான நடைபாதையெல்லாம் இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய புதிய பாம்பன் பிரிட்ஜ்ல வந்து டாப் வரைக்கும் போறதுக்காக வந்து மேனுவலா வந்து நம்ம நடந்து போறதுக்கான நடைபாதையுமே வந்து டாப் வரைக்கும் போறதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16 சிசிடிவி கேமராஸுமே இந்த புதிய பாம்பன் பிரிட்ஜ்ல வந்து இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்தியாவே வந்து உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப பிரமிக்கக்கூடிய படைப்பா தான் வந்து இந்த புதிய செங்குத்து பாம்பன் பாலம் அப்படின்றது வந்து இருக்கு. இந்த 650 டன் எடையுள்ள பிரிட்ஜை வந்து அதாவது பாம்பன் வெர்டிக்கல் பிரிட்ஜை வந்து லிஃப்ட் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். முதல்ல தாம்பரத்துல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய புதிய ட்ரெயின் தான் இந்த புதிய பாம்பன் வழிப்பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா நகரப்போகுது. இது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாம்பன் பாலம் இருக்கக்கூடிய புதிய பாம்பன் பாலம் இருக்கக்கூடிய கடல் பகுதியில 58 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ட்ரெயினையுமே இந்த புதிய பாம்பன் பாலம் வழியா வந்து இயக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடலோட காற்று வீசக்கூடிய தன்மை அது எவ்வளோ வேகத்துல வீசுது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி தான் இந்த ஒரு பாம்பன் வழிப்பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண முடியும் ட்ரெயின் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கும் போது இந்த பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒர்க்கர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு முதல் பயணத்தை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடல் ரோந்து பயணத்துல இருக்கக்கூடிய கடல் காவலர்களோட போட்டு தான் வந்து ஷிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ் வழியா வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ் அப்படின்றது மக்களோட பயன்பாட்டுக்காக வரப்போகுது. முன்னாடிலாம் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகக்கூடிய இந்த டிராவல் அப்படின்றது 5.5 நிமிஷத்துல வந்து இதுக்கப்புறம் மக்களால இந்த வெர்டிக்கல் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ண முடியும். இப்படி பல எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய புதிய பாம்பன் ரயில் பாலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு இந்த புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.